வணக்கம் நண்பர்களே. ஒரு நாள் ஒரு இளைஞன் மிகுந்த வருத்தத்துடன் சாணக்கியரை சந்திக்கிறான். ஆசிரியரே, நான் எதையும் தவறாக செய்யவில்லை. எல்லோருக்கும் நல்லதைத்தான் செய்தேன். ஆனா எங்கும் நான் மதிக்கப்படவே இல்லை. நான் கேட்டால்தான் யாரும் உதவுகிறார்கள். நான் கெஞ்சுகிறேன். அதுக்கப்புறம்தான் அவர்கள் என்னை பார்க்கிறார்கள். சாணக்கியர் அமைதியாக அவனை நோக்கி பார்த்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சிரித்தார். நீ தவறு செய்திருக்கிறாய். அந்த இளைஞன் அதிர்ச்சியடைந்தான். நான் நல்லவனாய் இருந்ததுதான் தவறா ஆசிரியரே? சாணக்கியர் சொன்னார். நல்லவனாக இருப்பது தவறில்லை. ஆனால் கெஞ்சுவதுதான் உன்னை தாழ்த்துகிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரே ஒரு பெரிய தவறு என்னன்னா, நம்ம மதிப்பை நாமே குறைப்பது. நீங்க எப்போதாவது யாரிடமாவது கவனம், அன்பு, மரியாதை கேட்டு கெஞ்சி இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்று நாம பார்க்க போறது சாணக்கியரில் 5 சக்தி வாய்ந்த ரகசியங்கள். இந்த ரகசியங்களை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க யாரிடமும் கெஞ்ச மாட்டீங்க. மாறாக மக்கள் உங்களை தேடி வருவாங்க. 1. மதிப்பு கேட்டு கிடைக்காது, உருவாக்க வேண்டும். சாணக்கியர் அந்த இளைஞரிடம் கேட்டார், நீ ஏன் கெஞ்சுற? அவன் சொன்னான், அவர்கள் என்னை கவனிக்கணும், அன்பு செய்யணும், மதிக்கணும். சாணக்கியர் சிரித்தார். மதிப்பு கேட்கும் பொருளில்லை, அது உருவாகும் ஒன்று. ஒரு மனிதன் எப்போதும் மற்றவர்களின் கவனத்திற்காக காத்திருக்கிறான் என்றால் அவன் தன் மதிப்பை இழக்கிறான். நீங்க உங்களை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு வேலையிடத்தில் ஒரு ஊழியர் எப்போதும் சார் ப்ளீஸ் என்ன பாருங்க என்று கேட்டால் அவர் ஒருபோதும் முன்னேற மாட்டார். ஆனா அவன் தன் வேலையை சிறப்பாக செய்தால் அவனை யாரும் புறக்கணிக்க முடியாது. நீங்க உங்களை உருவாக்குங்க, உலகம் உங்களை கவனிக்கும். 2. அமைதிதான் பெரிய மயக்கம். அந்த இளைஞன் கேட்டான், ஆனா ஆசிரியரே, நான் பேசாம இருந்தா யாரும் என்னை கவனிக்க மாட்டாங்க. சாணக்கியர் சிரித்தார். அதுதான் உன் தவறு. அதிகம் பேசுறவனை யாரும் கேட்க மாட்டாங்க. அமைதியானவனை எல்லாரும் கவனிப்பாங்க. அமைதி என்பது பலவீனமில்லை, அது ஒரு ஆயுதம். நீங்கள் அமைதியாக இருந்தால் மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பாங்க. ஒரு கூட்டத்தில் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒருவன் மட்டும் அமைதியாக இருக்கிறான். அவன் பேச ஆரம்பித்தவுடன் அனைவரும் அவனை கவனிக்கிறார்கள். ஏன்? அவன் அரிதாக பேசுகிறான். அதனால் அவன் மதிப்பு அதிகம். குறைவாக பேசு, அதிகமாக தாக்கு. 3. அவசியமில்லாத அன்பு மதிப்பை அழிக்கும். அந்த இளைஞன் கேட்டான், நான் எல்லாருக்கும் நல்லதாத்தான் இருக்கேன், அது தவறா? சாணக்கியர் சொன்னார், அளவுக்கு மீறிய அன்பு உன்னை அடிமையாக்கும். நீங்க எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கிறீங்கன்னா நீங்க முக்கியமில்லை. நீங்கள் இல்லாத போதுதான் உங்கள் மதிப்பு தெரியும். ஒரு நண்பன் எப்போதும் அழைத்தால் உடனே போகிறான். ஒரு நாள் அவன் போகவில்லை. அப்போதான் அவர்கள் உணருவாங்க, இவனே முக்கியம். எப்போதும் கிடைக்காதே, சில நேரம் இல்லாமலிரு. 4. உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். சாணக்கியர் கேட்டார், நீ யாருக்காக வாழ்கிறாய்? அவன் சொன்னான், என்னை சுற்றியுள்ளவர்களுக்காக. சாணக்கியர் சிரித்தார். அதனால்தான் நீ துன்பப்படுகிறாய். நீங்க உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் விருப்பத்திற்கே ஒப்படைத்தால் நீங்கள் ஒருபோதும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் எப்போதும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து வாழ்கிறான். அவன் ஒருபோதும் தனது வாழ்க்கையை வாழமாட்டான். உன் வாழ்க்கை உன் கையில், மற்றவர்களின் கையில் அல்ல. 5. மயக்கம் என்பது தோற்றத்தில் இல்லை, மனதில் இருக்கிறது. அந்த இளைஞன் கேட்டான், அப்போ மயக்கம் எப்படி கற்றுக்கொள்வது? சாணக்கியர் சிரித்தார். மயக்கம் என்பது அழகில் இல்லை, உன் மனநிலையில் இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் அவன் எங்கே இருந்தாலும் அவன் பிரகாசிப்பான். ஒரு சாதாரண மனிதன், ஆனா தன்னம்பிக்கை அதிகம். அவன் பேசும்போது அனைவரும் அவனை கேட்பார்கள். நம்பிக்கைதான் உண்மையான கவர்ச்சி. சாணக்கியரின் வார்த்தைகளை கேட்ட அந்த இளைஞன் மாற ஆரம்பித்தான். அவன் இனி யாரிடமும் கெஞ்சவில்லை. அவன் தன் வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பித்தான். சில நாட்களில் அவன் தேடிய அன்பு அவனை தேடி வந்தது. அவன் கேட்ட மரியாதை அவனை நோக்கி வந்தது. நண்பர்களே, நீங்க கெஞ்சிறீங்கன்னா நீங்க இழக்கிறது அன்பு அல்ல, உங்க மதிப்பு. நீங்க உங்களை மாற்றுங்க, உலகம் உங்களை மாற்றிக்கொள்ளும். கெஞ்சாதே, உருவாகு. மதிப்பு கேட்காதே, காட்டிவிடு. அமைதி,
உன் சக்தி, நம்பிக்கை, உன் மயக்கம். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வீடியோன்னு நினைத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை மதிக்காதவர்களை உங்களை தேடி வர வைக்கலாம். இதுதான்